வணக்கம் வெல்கம் டு பவிஸ் கிச்சன். இன்னைக்கு பவிஸ் கிச்சன்ல ஒரு பொடி வெரைட்டி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு செய்ய போறது வந்து ரசப்பொடி. ரசப்பொடி வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே செஞ்சுக்கலாம். அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தேவையான அளவுக்கு செஞ்சு வெச்சுக்கிறது நல்லது. அப்பதான் ரசம் வந்து நல்ல மணமா நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து ரசப்பொடிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்றதை வந்து பார்த்துடலாம். முதல்ல நான் தனியா எடுத்திருக்கேன். தனியா வந்து 3 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்புனாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவை பொறுத்து எடுத்துக்கலாம். அதனால் நான் கப்புடைய மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 3 கப்பு தனியா, 1 கப்பு மிளகு, 1 கப்பு ஜீரகம், 1 கப்பு தோரம்பருப்பு, இல்லை அரை கப்பு மிளகா, இந்த மாதிரி முழு மிளகா. இல்லை உங்களுக்கு காரம் கூட தேவைன்னு நினச்சா இன்னும் கூட கொஞ்சம் மிளகா எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அரை கப்புக்கான மிளகாவோட காரம் போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேன் சூடாயிருச்சு. இப்போ இதில் இருக்கிற எல்லா பொருளையும் நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். பொருளும் சேர்த்தாச்சு. நான் ரொம்ப மிதமான சூட்டில் வச்சுருக்கேன். நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது நல்லா பொறுமையாக இது எல்லாமே வந்து நல்லா சூடு ஏறி நல்லா வறுக்கட்டும். வறுத்தப்புறமா இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரசப்பொடி அரைச்சாச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடாது. அப்போ தான் ரசத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லா வாசனையாக இருக்குது. இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அதனுடைய ஃப்ளேவர் வந்து நல்ல ரசத்தில் தெரியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் ஸ்டே டியூன்ட். நன்றி. தேங்க்யூ.